இந்த கன்னிமார்கள் நீராடுற நேரத்துல வரையில் நடுக்கம் வரும். தெய்வ கன்னிக்கு குளிக்கும் போது நடுக்கம் வருமா? ஆனா நடுக்கிறோம். அப்ப நினைக்கிறாங்க அக்னி இருந்தா நல்லா இருக்கும், தீ இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதை அடைவாய். பைக்ல போறவன் எப்படி மாமா வீட்டுக்கு போவேன்னு நினைச்சு போனோம், விழுந்துருவோமோ நினைக்க இடையில விழுந்து கிடப்போம், விழுந்துருவோம். வாழ்க்கையில எதையும் தவறா நினைக்காதீங்க. அந்த சிந்தனை சரியா பாருங்க. தோத்துருவோம்னா தோத்துருவேன், ஜெயிப்போன்னு நினைச்சுக்கிட்டு போ, ஜெயிப்பேன். அதனாலதான் உள்ளுவதெல்லாம் உயர்வதில்லை. எதை நினைக்கிறது அதை நல்லதா நினை. இந்த 7 கன்னிமாரு அக்கினி வேணும்னா தீ எரிகிறது. தீ என்று ஓடிப்பை அணைத்தார்கள். தீயாக நின்றவர் திருமாலாக காட்சி கொடுத்தார். ஓங்கார மோகமதால் உண்ணி இணைத்த மாத்திரத்தில் 7 கன்னிமாரும் கர்ப்பமற்று கிடத்திலே அச்சனத்திலே 7 ஆண் பிள்ளைகளை பெற்றார்கள். பெற்று போட்ட பிள்ளையின் முகத்தை கூட பார்க்காது ஓடோடி அவர்கள் தம் இருக்க சென்றார்கள். ஆனால் நாராயணனோ 7 பிள்ளையும் மடியில் போட்டு வளர்த்தார். என்னதான் பிள்ளைய ஆம்பளை வளர்த்துக்கிட முடியுமா? அது உலக கடவுளா இருந்தாலும் முடியாது. பிள்ளைய யாருக்கா நல்லா வளர்க்க முடியும்? என்ன பத்தியா? அம்மா தான் வளர்க்க முடியும். கொடு கொடு கொடு. அம்மா தான் செல்போனை காட்டியாவது சொத்தை கொடுக்க முடியும். அப்படி வேற யாரும் வளர்க்க முடியும். அப்ப பிள்ளை வளர்க்கணும் யார் வேணும்? அம்மா வேணும். நாராயண அம்மா மாதிரி 7 பேரும் போயிட்டா. நாராயண யாரை கூப்பிட்டு கொடுத்தார்? யாரை கூப்பிட்டா? சாதாரண ஆளையா கூப்பிட்டா. ஐயா இல்லாம அம்மா இல்ல, அம்மா இல்லாம ஐயா. நான் ஐயாவளின உடனே அப்படி தனியா ஒரு ட்ராக் போட்டு போறோம் நான் கிடையாது. அகிலத்திரட்டு இல்லாத தெய்வமே இல்லை. இது அகிலத்திரட்டில் சொன்னது. அவர் கூப்பிட்டு மாகாளி அழைத்து 7 பிள்ளையும் கையில கொடுக்கிறார். ஒண்ணு கூட குறையாம வளர்த்துக்கோ. ஏழையும் மடியில வாங்கி வச்சுக்கிட்டு அம்மா கேட்கறா, அண்ணா இது சாதாரண குழந்தைகள் அல்ல, தங்களுடைய ஞானவந்தில் பிறந்த குழந்தைகள். ஆகவே இந்த குழந்தைகளுக்கும் பெயர் வைத்து தாருங்கள் என்று அண்ணன் கேட்கின்றார். பெயர் வைக்கணும். நாராயணன் சிவனை இறைத்தார், பிரம்மன் இறைத்தார், எல்லாரையும் கூப்பிட்டு பேர் வச்சார். இப்போ உள்ளது மாதிரியா? நான் பட்ட பிள்ளைக்கு நான் தான் வைப்பேன். அப்பதான் வைப்பான். மருமவா கேட்பான். நான் தானே பெத்தேன். கொப்பனும் அம்மையுமா வைப்பாங்க. பெத்தனை பேருக்கு தெரியாதா? இப்போ உள்ள பயிர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா அப்பனை அத்தனை செத்துறணும், அவ்வளவுதான். இப்போ நிறைய பொண்ணுகளுக்கு ஆசையே மாமியார் இல்லாத வீட்டுக்காக தான் போகணும். பயில கல்யாணத்துக்கு மாமியாரை கஷ்டப்பட்டு கொண்டு விடணும். என்ன செய்யறது? நல்லா கேளு. லவ் பண்ணும்போதெல்லாம் விட்டுறாத. அப்பவே சொல்லி அப்பா அம்மாவை மதிக்கணும்னு சொல்லி சொல்லி லவ் பண்ணுங்க. அவன் ஆட்டுன்னு சொல்லுவான். லவ் பண்ணும்போது ஆட்டுன்னு தான் சொல்லுவான். வந்த பிறகு பார்க்கணும். வந்த பிறகு தான் வெட்டி முறிப்பா. வேகமா இருங்க. உங்களெல்லாம் பற்றி நாங்கள் வளர்க்க என்ன பாடுபட்டிருப்போம். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுதான், பிள்ளைகளை பற்றி கல்யாணம் பண்ண போகிறோம். பிள்ளை பாப்பான் மோக பாப்பான்னு ஒருத்தர் நினைக்காதீங்க. நம்பாத. உங்கள் கடமையை முடிச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை பார்த்துக்காங்க. ஆமா, பொண்டாட்டி தான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான். வேற ஒருத்தரும் காப்பாற்ற மாட்டான். அவனும் காப்பாற்ற மாட்டான், மகளும் காப்பாற்ற மாட்டான். யாருதான் மனைவிதான். அந்த மனைவியை அடிக்காம வாங்காம நல்லா பாதுகாத்து வளருங்க ஐயா. ஆமையா, அடிக்கப்படாது. மனைவி அடிக்கப்படாது. மனைவி மாதிரிலாம் கை தட்டுங்க. என்னத்தான் தட்டி அவன் தான் அடிக்காது. என்ன செய்யுது? பாவம், ஆம்பளைக்கு ரொம்ப அறிவு கம்மி. அதனால நீங்க தாய் மாதிரி 7 பிள்ளைகளை வச்சா தோணாத பொருளை தொடர்ந்து கண்டம் காளியம்மை கையில கொடுத்த அந்த அம்மா வளர்த்து ஆளாக்கி கல்வி ஞானத்தை ஊட்டி வியாபார நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்து வித்தைகளை கற்றுக் கொடுத்து நிருபதன் என்ற தேவலோக மன்னருடைய 7 பெண்களை மனமுடித்து கொடுத்து இப்பூமியிலே பெற்று பெருகி வாழ்ந்த அந்த சான்றோர்கள் இது யாருமல்ல, இதோ ஓடை மரிச்சானில் வந்து குடியிருக்கிற நீங்கள் தான் அந்த நல்ல ஐயா. இப்ப சொல்லு, நம்ம அப்பா யாரு? நாராயணன். நம்ம அம்மா யாரு? 7 சப்தமாதர்கள். நம்மளை வளர்த்தவ யாரு? அன்னை மாகாளி. காளி வளர்த்த கண்மணிகள், காளி வளர்த்த கண்மணிகள் காணப்போதும் மனசும் மாறப்படாது, மதமும் மாறப்படாது. இந்துவா பிறந்த இந்துவா வாழ், இந்துவா வாழ இந்துவா சாவடையா. அப்படி இருந்தாதான் நம் தேசத்துக்கு பெருமை, நம் முன்னோருக்கு பெருமை.